ராமபிரானிடத்தில் உள்ள ஆத்ம குணங்களில் உயர்ந்த விழுமங்களில் காதலுற்ற கம்பன், மையல் கொண்ட கம்பன் அந்த ராமபிரானை உள்வாங்கி ராம பக்தனாக ஆகி இந்த அற்புதமான ஈடிணையற்ற காவியத்தை, இராமாவதாரத்தை, கம்ப ராமாயணத்தை நமக்கு அருள்கிறார். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வால்மீகி ஏதோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ண மாதிரியும் அதை கம்பன் சீர்திருத்தி அமைக்கிறார் என்று கூறக்கூடிய ஒரு பாணி இருக்கிறதே, அது கம்பனையே நம் அறியாமல் நாம் இழிவுபடுத்தக்கூடிய பாணி. இதில் கம்பனை என்ன இழிவுபடுத்துகிறோம் என்றால், ஒரு குற்றவாளியை, ஏதோ ஒரு குற்றவாளியை மிகப்பெரிய நாயகனாக ஆக்குகிறார் என்கிறது ஒரு வஞ்சனையே அன்றி, ராமன் ஒரு அயோக்கியன், அவன் செய்த அதர்மங்களுக்கு ஒரு மழுப்பல் தான் கம்பனின் காவியம் என்கிறது கம்பன் நயவஞ்சகன் என்றுதான் ஆகுமே தவிர இது கம்பனின் பண்பாக ஆகாது.